ஹலோ ஹாய் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பிரண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த பிரண்டையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இது நல்ல பசியை தூண்டும், உடம்பு வலி இது எல்லாமே இது குணமாகும். இந்த பிரண்டையில் நிறைய வெரைட்டியான ஐட்டங்கள் செய்வாங்க. பிரண்டை தொக்கு, பிரண்டை துவையல், பிரண்டை குழம்பு, இன்னும் நிறைய செய்வாங்க. நம்ம இன்றைக்கி பிரண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். இது கிராமங்களில் வேலி ஓரங்களில் கிடைக்கும். சிட்டியில் கிடைக்குமான்னு தெரியல. கிடைச்சிதுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, அதனால் நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு நம்ம வெந்தயம், ஜீரகம் போடலாம். நான் வெந்தயம் போடுறேன். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரியட்டும். கொஞ்சோண்டு சோம்பு போடலாம். சோம்பு நல்லாயிருக்கும், நல்ல வாசமாக இருக்கும் சோம்பு. கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கலாம். இது 2 நல்லா பொரியட்டும். வெந்தயம் சோம்பு போட்டிருக்கோம், இது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. நான் பெருங்காயத்தூள் இல்லை என்கிட்ட, கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். நாங்கள் கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துக்குவேன். ஒரே ஒரு கொஞ்சோண்டு தான் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு பூண்டு, பச்சை மிளகாய் இதை நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். பூண்டு ஏன் ஃபஸ்ட்டே சேர்க்குறேன்னா, இந்த பூண்டோட ஃப்ளேவர் பிரண்டை குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பூண்டும் பச்சை மிளகாயும் நல்ல கோல்டன் கலரில் வதங்கி வரட்டும். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்ல அற்புதமாக இருக்கும். நம்மளுக்கு வாசனையே சூப்பராக இருக்கும். பூண்டு நல்லா வதங்கி வந்தோன்னே நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கோல்டன் கலரில் வந்துருச்சு. நம்ம கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் வதங்கட்டும் நல்லா. இதுக்கு மெயினானதே என்னென்னா, பிரண்டையோடு சேர்த்து சின்ன வெங்காயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் நிறையாவே சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு சின்ன வெங்காயம் 1 கப்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு மெயினானதே இந்த பிரண்டையும் இந்த சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் போட்டதுனால குழம்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். சேர்த்துக்கலாம். இதுவே பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கி வரட்டும். இதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சம், அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்ற சொன்னேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் இந்த கோல்டன் கலரில் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வதங்கி வர்றப்போ இதுதான் பிரண்டை. வேலி ஓரங்களில் இருக்கும். இந்த பிரண்டையை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது, ஏன்னா இதுக்கு அரிப்புத்தன்மை இருக்குது. அதனால் நம்மளுக்கு அரிக்கும். அதனால் நான் இதை கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி உப்பும் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணியில் அந்த லேயர் வரும்ல, அதே மாதிரி இருக்கும். நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த பிரண்டையை, இந்த உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி நீங்கள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தனியாக வச்சுக்கோங்க. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா புளி தண்ணி ஊற்ற போகிறோம், புளி கரைச்சல். அதனால் தக்காளியை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும், சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கிடுச்சு. இந்த தக்காளி மட்டும் கொஞ்சம் வதங்கணும். இது நல்லா வதங்கினோன்னே இதோட நம்ம மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சுருக்க பிரண்டையே சேர்த்துக்கணும். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் சேர்த்து பிரட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, ஏன்னா அதில் கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்கிறதுனால தான் நம்ம சுடுதண்ணியில் அந்த கொதிக்க வச்சுருக்கோம். இதை நம்ம போட்டு ஒரு கிண்டி விட்டுக்கலாம் எண்ணெயில். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும், ரொம்பலாம் வதங்க வேணாம். 2 நிமிஷம் வதக்க விடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு இதுக்கு ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் நம்ம ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டால் போதும், ரொம்பலாம் சேர்க்க வேணாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் போடுங்க. போட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பிரண்டையில் பொடியெல்லாம் செய்வாங்க. இட்லி பொடி, சாப்பாடு பொடி எல்லாமே செய்வாங்க. நம்ம இன்றைக்கி குழம்பு தான் செய்ய போகிறோம். மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் தனித்தனியாக அரைச்சிருந்தீங்கன்னா
மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க, தனியாத்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. உள்ளே உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு லேசாக வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு குழம்பு. ஒரு 2 கொதி கொதிக்கட்டும், ரொம்பலாம் வேணாம். ஏன்னா எல்லாமே வதங்கிடுச்சு. நம்ம பிரண்டையை ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 கொதி கொதிச்சா போதும். இந்த கொதி வர ஸ்டேஜில் சில பேருக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கும். அதனால் தேங்காய், சோம்பு, கொஞ்சோண்டு கசகசா போட்டு அரைச்சி இதோடு சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்க்கல. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்புக்கு ஈக்குவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.